ஓம் கிரிசுரா போற்றி, ஓம் நவகரன் அருளை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். விருச்சிக ராசிக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரமாக இருந்தார், அர்த்தம ஸ்தானத்தில். இப்போ அவர் நேர்கதியில் பயணிக்கிறார். இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. 4ஆம் இடம் ஒரு முக்கியமான இடம், சுகஸ்தானம். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது. சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், குடும்பத்தில் இருந்திருக்கும், குடும்ப உறவில் இருந்திருக்கும், தாயாதி வழியில் சில பிரச்சனைகள் உண்டாகியிருக்கும், தாய்க்கே சில பிரச்சனைகள். அதுபோக டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, வேளாண் விளைபொருள் உற்பத்தி பண்ணுறவங்க, கால்நடை வச்சுருக்கிறவங்க, கால்நடை சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, அது குறிப்பாக சொல்லணும்னா இந்த மில்க் ப்ராடக்ட், பால் வியாபாரம், தயிர், மோர், வெண்ணெய், இது சம்மந்தப்பட்ட தொழில் இருந்தவங்களுக்கெல்லாம் சில பின்னடைவு சந்திச்சிருக்கும் கடந்த 2 வருட காலத்துக்கு மேலாக. இப்போ அதுலேருந்து நல்ல நிவாரணம் வருது. சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடம் மீனத்துக்கு போகிறாரு. 29/3/2025 அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். 4ஆம் இடத்துலேருந்து ரிலீஃப் ஆயிடுவார். இப்போ அவர் 4ஆம் இடத்துல கும்பத்தில் அவர் சுப வர்க்கம் எடுத்திருக்கிறார், சதை 4ஆம் பாதம். இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு சாரம் கொடுத்த ராகு பகவானும் உத்திரட்டாதி 2ஆம் பாதம் எடுத்திருக்கிறார். இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தவங்களுக்கு இப்போ பலன்கள் நல்ல சிறப்பாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தார்னா எப்படி சார் அப்படின்னா, அவர் ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு 3, 6, 9, 10, 11 இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை இப்போ கொடுப்பாரு. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் நல்ல பலன் கிடைக்குமானா கிடைக்காது. உங்கள் ராசிக்கு சனி பகவான் 3, 6, 9, 10, 11 கோச்சாரத்தில் நீங்கள் பிறக்கும்போது ராசிக்கு இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக நீங்கள் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணத்துக்கு சனி பகவான் 3, 6, 9, 10, 11 இருக்கணும். ஒன்று ராசிக்கு இருக்கணும், இல்லைன்னா லக்கணத்துக்கு இருக்கணும். ராசிக்கு இருந்தார்னா கோச்சார பலன்களை நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்தில் இருந்தார்னா ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுப்பாரு. தனிப்பட்ட ஜாதகருக்கு அந்த சனி மகாதிசை நடக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ விருச்சிக ராசிக்கு சனி மகாதிசைங்கிறது ரேராக தான் வரும். ஏன்னா விசாக நட்சத்திரத்துக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு போயிடும், கொஞ்சம் வயசுலேயே வந்துட்டு போயிடும், 20 வயசுக்குள்ளே வந்துட்டு போயிடும். அனுச நட்சத்திரத்துக்கு வரப்போகிறது கிடையாது. அடுத்து கேட்டை நட்சத்திரத்துக்கும் வரப்போகிறது கிடையாது. வாழ்நாளில் அவங்க சந்திக்க மாட்டாங்க, சனி மகாதிசையை சந்திக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் சனி மகாதிசையை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் ராகு சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா, ராகு திசை நடக்கும்போது சனி மகாதிசை வரும். சனி தன்னுடைய பலன்களை கொடுப்பாரு. ராகு கூடயோ கேது கூடயோ சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா அந்த ராகு திசை அல்லது கேது திசை நடக்கும்போது அந்த பலன்கள் நடக்கும். இப்போ குறிப்பாக கேது திசை நடக்கும். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது திசை ஒரு மத்தியம வயதில் நடக்கும். கேது திசை நடக்கிறவங்களுக்கு கேது சனி கூடயோ, சனிக்கு கேந்திரமாக இருந்திருந்தாருன்னா சனி பகவானுடைய அந்த பார்ட்டை எடுத்து செய்வார். இது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ சனி பகவானை தவிர்த்து நீங்கள் இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் உங்களை ரீச் ஆவார். ரைட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி தான் பார்க்கணும். பலன்கள் எடுத்துட்டோம்னா ராசிலேயே 2 கிரகம் இருக்குது. புதனும் சூரியனும் இருக்கிறாங்க. புத ஆதித்ய யோகம். அதுபோக புதனும் சூரியனும் குரு பார்வையில் இருக்கிறனால சூரிய நாராயண யோகம். சூரியன் குருவை பார்க்குறாரு, குருவும் சூரியனை பார்க்குறாரு. சிவராஜ் யோகம். 3 யோகங்கள் உங்கள் ராசியை மையப்படுத்தியிருக்கு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குரு வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. பரவாயில்ல, வக்கரகதியில் இருந்தாலுமே அவர் உங்கள் பாக்கியாதிபதியோட உச்ச வீட்டில் தான் இருக்கிறார், ரிஷபத்தில் தான் இருக்கிறாரு. பெருசாக பெரிய பாதிப்பு இல்லை. வக்கரம் அடைஞ்சிட்டு இருக்கிறாரு. மிருகசீரிஷ நட்சத்திரம், அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்தில் வக்கரம் அடைகிறாரு, அடைஞ்சு போயிட்டு இருக்கிறாரு. வக்கரகதியில் இருக்கிறாரு. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்த போதிலும் புதன் ராசியில் வக்கரமாகி தான் இருக்கிறாரு. ஸோ வக்கர கிரகங்கள் தங்களுக்குள்ளே சந்திக்கிறது ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. புதன் புத்திசாலித்தனத்துக்குள்ள கிரகம், ஒரு வியாபார நுட்பமுள்ள கிரகம். எதுலேயும் ஒரு ஷார்ப்பாக இருப்பீங்க, தொழில்நுட்பமாக இருப்பீங்க, வியாபார மையமாக இருப்பீங்க. அரசாங்க ஆதரவுகள் நல்லபடியாக இருக்கும். ராசிக்கு 10 கூடையவன் ராசியில் உட்காந்துருக்கிறார். 10, 11 கூடியவர்கள் ராசியில் உட்காந்துருக்கிறாங்க. 8, 10, 11 கூடியவர்கள் ராசியில் உட்காந்துருக்கிறாங்க. வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். அந்நிய தேச முதலீடு நல்லபடியாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வேலைகள் சிறப்பாக இருக்கும். அதுபோக லாபம் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரன் விஷயத்திலேருந்து நல்ல லாபங்கள் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. கொஞ்சம் உணர்ச்சிபூர்வமாக இருப்பீங்க. உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கோங்க. சரியா? சூரியன் ராசி சம்மந்தப்படுறதுனால உடல் கொஞ்சம் உஷ்டமாக தான் இருக்கும். சரியா? உடல் உஷ்டத்தை தணிச்சுக்கோங்க. ஆனால் கிளைமேட்டு கூலிங்காக தான் இருக்குது. இந்த கார்த்திகை மாதம் அடுத்த வரை இந்த மார்கழி தையெல்லாம் கொஞ்சம் குளிர்காலம் தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் சூடான சாப்பாடை சாப்பிடாதீங்க.
கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் தெரியும். எந்த ஒரு காலத்தையும் துரிதமாக செய்வீங்க, படாப்பட்டா இருப்பீங்க. வருகின்ற காலத்தில் அரசாங்க சலுகை செல்வாக்கு நல்லபடியாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிறர் விஷயத்தை கேளுங்க, மற்றவங்க விஷயத்தை கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. தான் என்ற அகங்காரம் வேண்டாம். அரசாங்க வருவாயில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. மருத்துவம் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். மெடிக்கல் முடித்தவங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் முடித்தவங்களுக்குலாம் அருமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா பகட்டாக இருப்பீங்க, சரியா? ஆனால் உஷ்ண சம்மந்தப்பட்ட பித்த ரோக பிரச்சனைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். உடம்புல இந்த பெண்களுக்கு வெள்ளைப்படுறது, வெள்ளை வெட்டப்படுறது இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் அதனால் சாப்பாடை குறைச்சிக்கோங்க, உஷ்ணமான சாப்பாடை குறைச்சிக்கோங்க. குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். இருந்த போதிலும் ஜனன ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போனவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். அதுபோல் சனி பகவான் வந்து 5ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறாரு. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நிறைய சவால்களை நீங்கள் சந்திக்கலாம், சரியா? தாய்வழி உறவுகள் நல்லா இருந்தாலுமே சில சவால்களை நீங்கள் சந்திக்கலாம். இது வந்து உங்களுக்கு கவலையாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழில் காரகன் சனி பகவான் 4ஆம் இடத்துல நேர்கதியில் பயணிக்கிறாரு. அதுபோக முதன்மை தொழில்காரகன் சூரியனும் வந்து ராசியில் உட்காந்துருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறார். தொழில் நல்லா இருக்கும், ஆனால் தொழிலில் சில தடங்கல்கள் வரும், சரியா? அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணணும். தொழிலில் எதை செஞ்சாலுமே நேர்த்தியாக செய்யுங்க, அவசரப்படாதீங்க, யோசனை பண்ணி செய்யுங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன் இருக்காதீங்க. தொழில் முதலீட்டில் இருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம், சரியா நேர்களே? நிறைய சவால்கள் இருக்கும். சவால்கள்னால் என்ன? சில பிரச்சனைகள் உருவாகும், அதை நீங்கள் சந்திக்கணும். சில நேரத்தில் வந்து நமக்கு சாதகமாக நடக்கும், நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம், அப்பாடா நிம்மதியாக இருக்கேன்ப்பா, விட்டதடா பிரச்சனை அப்படின்னு நிம்மதியாக இருப்போம். சில நேரங்கள் எதனாச்சும் சிக்கல் வந்துடும். தொழில் பண்ணும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையை நம்ம வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதான் சவால்களுங்கிறாங்க. அந்த சவால்கள் எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. நேரடியாகவும் வரலாம், மறைமுகமாகவும் வரலாம். பட் அதை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். உங்கள் ராசிநாதன் வேறு நல்ல நிலைமையில் இல்லை, சரியா? ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து நீச நிலையில் தான் இருக்கிறாரு. நீச பங்கம் அடையலை. 29ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும், சரியா? வருகிற 29ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டு 9ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை பார்த்தாருன்னா சிறப்பாக இருக்கும். ஸோ வருகிற நவம்பர் 29க்கு மேலே ராசிநாதன் வலுப்பெறுவார். இன்னும் 6 கூட வலுப்படுறதுனால ஆள் நல்லா இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நல்லா செய்வீங்க, சிறப்பாக இருக்கும். ஆண் பெண் உறவு நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி இணக்கம் நல்லபடியாக இருக்கும், சிறப்பாக இருப்பீங்க, சரியா? நல்லா தான் இருக்குது. ஏன்னா ராசிலே வந்து 3 விதமான யோகம் இருக்குது. 29ஆம் தேதிக்கு மேலே ராசிநாதனுக்கு சுக்கிரனுடைய பருவது வந்து சூப்பராக இருக்கும், சரியா நேர்களே? இப்படி தான் பலன்கள் கொஞ்சம் கலவை பலன்களை தான் போகும். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க, கோவப்படாதீங்க, ப்ளைட்டாக இருங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, பிற விஷயத்தில் குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. ஏன்னா கலவை பலன்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கலவை பலன்கள் என்னென்னா மிக்சர் பெனிஃபிட்ஸ், அதாவது எதுவுமே மாசாக கிடைக்காது, உதிரியாக தான் கிடைக்கும், சரியா? அதனால் மன சங்கடமாக இருக்கும். என்னடா இப்போ வந்து 100 ரூபா நோட்டை பைக்கில் வைக்கிறதுக்கும் 100 ரூபாய்க்கு 1 ரூபா காயின்ஸாக வாங்கி பைக்கில் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனால் ரெண்டுக்கும் வேல்யூ ஒன்று தான், 100 ரூபா தான் அதோடய வேல்யூ. ஆனால் 100 ரூபா நோட்டை வந்து பைக்கில் வச்சோம்னா ஹாயாக போயிட்டு வரலாம். 1 ரூபா காயின்ஸாக வாங்கி பாக்கெட்டில் போட்டுருக்க வச்சுக்கோங்க, ஷர்ட் பாக்கெட்டில் போட்டிருந்தோம்னா அது ஒரு பக்கம் வெயிட்டாக தொங்கிட்டு இருக்கும். அது மாதிரி தான் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். எல்லாம் இருக்கும், ஆனால் ஒரு எரிச்சலோடு இருப்பீங்க. எல்லாம் இருந்தும் இல்லாதது மாதிரியாக ஒரு ஃபீலிங் இருக்கும், சரியா? அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, நான் சொல்கிற வழிபாடு மட்டும் ஷார்ட்டாக செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை இரவு 8 to 9 பெருமாள் கோவிலுக்கு போங்க, தாயாரை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிட்டு விளக்கு போட்டுவாங்க. இதை ரொட்டீனாக செய்யுங்க, சரியா? இது ரொட்டீனாக நான் சொல்கிற அளவுக்கு செய்யுங்க. இப்போதைக்கு செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும். ஏன்னா இப்போதைக்கு வந்து சனி சுக்கிரன் 2 பேருமே நல்ல நிலைமையில் இல்லை. சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அவர் செவ்வாய் பார்வையில் டிஸ்டர்ப் ஆவார். உங்கள் ராசிக்கு அவர் வந்து முக்கியமானவர் சுக்கிரன், 7-12 கூடையவன், விரைய சனாதிபதியும் கலஸ்தர சனாதிபதியும். குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே சில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், விரயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ இருந்தே பண்ணிடுங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஜாதக தசாபுத்தி பரிகாரம் வழிபாடு ஒன்று இருந்தாலுமே கோச்சாரத்தில் எந்த கிரகங்கள் நமக்கு வலுவழுந்து சரியில்லாமல் இருக்கோ அந்த கிரகத்துடைய அதிபதிகள் தெய்வங்களை வழிபட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிரும். இதுதான் ஜோதிடத்தில் உள்ள சூட்சுமம். நேரம் பார்த்து நம்ம வந்து அந்த வழிபாடை வச்சுக்கணும். அந்த வழிபாடை வந்து அதிகப்படுத்தணும். அந்த தெய்வத்தை வந்து நல்ல மனமுருகி வேண்டி இலங்கி கும்பிட்டோம்னா நமக்கு நல்ல பலன்கள் நடக்கும். கெடுபலன்கள் ஷார்ட் அவுட்டாக கெடுபலன்கள் குறையும். இப்போ சனி பகவான் 4ஆம் இடத்துல நேர்கதியில் பயன்படுத்துறதுனால கையில் காசு பணம் அதிகரிக்கலாம், சரியா? காசு பணம் இருக்கும், இருந்தாலும் செலவுகளும் வரும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரும். கணவன் மனைவி உறவுகளை சில ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும்.
சரியா? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். தாயாரோடைய தேக ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், இருந்தாலும் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கோங்க. சரியா? நல்லா சாப்பாடுங்க, போசாக்காக சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஆஞ்சநேயர் வழிபாடு இப்போதைக்கு ரொம்ப அவசியமாக விருச்சிக ராசிக்கு தேவைப்படுகிறது. ஓகே நேயர்களே, சூரியன் ராசிக்கு வேண்டிய கிரகம் தான், 10 கூடையவர் தான். அவர் ராசியில் இருக்கிறாரு. தொழில் முனைவோருக்கு நல்லா இருக்கும். சனி பகவானும் 4ஆம் இடத்தில் நேர்கதியில் பயணிக்கிறாரு. அவரும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் ராசிக்கு நெருங்கி இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். குறிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க, ஃப்ளவர் மில் வச்சுருக்கிறவங்க, கோதுமை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கோதுமை பண்டங்கள், சப்பாத்தி கடை, புரோட்டா கடை, கோதுமை பண்டங்கள், ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். அந்த யோகமும் நல்லாயிருக்கும். சரியா? குரு சூரியன் ராசிக்கு 2, 5, 10 இவங்க ஒரு காம்பினேஷனில் இருக்கிறதுனால குடும்பத்தில் தொழில் மூலிமா நல்ல வருமானம் வரும். பிள்ளைகள் தொழிலுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. சில பேர் பிள்ளைகளோட தொழில் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் அப்பா மகன் 2 பேருமே பார்ட்னராக இருப்பாங்க. இல்லைனா 2 பேருமே ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்வாங்க. அப்படி பண்ணுறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. அதனால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சனி பகவான் அவர் ஒரு சிம்ம சொப்பனம். சனி பகவான் எல்லா ராசிக்காரங்களுமே பயப்படுறது சனி பகவானுக்கு தான். ஏன்னா அவர் கர்ம பலனை கொடுக்குறவர். நம்ம செஞ்ச கர்மத்துக்கு தண்டனை கொடுக்குறவர், பலனை கொடுக்குறவர். ராகு கர்மத்தை செய்ய வைக்கிறவர். ராகு பகவான் கர்மத்தை கேதர் பண்ணுறவர், சேகரிக்கிறவர். சனி பகவான் நம்ம சேகரித்த அந்த கர்ம பலன்களை ஏற்றாற் போல் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறவர், பலன்களை கொடுக்குறவர், லாப நஷ்டங்களை கொடுக்குறவர். ஸோ இந்த 2 கிரகங்களுமே அடுத்தடுத்து இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம். அடுத்த வருட காலத்தில் இந்த 2 கிரகங்களுமே சேர்றாங்க. சரியா? அவங்க 2த்துக்கு இடையில் ஒரு தொடர்பு வருது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. ஒரு 15 டிகிரிக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்கன்னா 2 பேருமே சேர்ந்துருவாங்க. 4ஆம் இடத்துல சனி பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு சனியை பிடிச்சிருவார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதுக்கு நான் சொல்கிற வழிபாடை அப்பப்போ பண்ணுங்க. சரியா நேர்களே? சனி ராகு இன்னும் அடுத்து வருகின்ற காலத்தில் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஒரு 15 டிகிரிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த விளைவு நடக்கும். இன்னும் நாள் இருக்குது. இப்போ சனி பகவான் சதயம் 1ல் இருக்கிறாரு. அவர் பூரட்டாதிக்கு போயிட்டாருன்னா அந்த நிகழ்வு நடக்கும். சரியா? அந்த நிகழ்வு நடக்கும்போது காலபைரவர் வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 சிவனாலயத்துக்கு போயிட்டு காலபைரவரை நல்லா வழிபாடு பண்ணணும். அந்நேரம் நான் சில தகவல்கள் சொல்லுவேன். இதுக்கு தான் வீடியோ தொடர்ந்து பார்க்கணுங்கிறது. ஏன்னா சனி ராகு எனவே விருச்சிக ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படாது. 5ஆம் இடத்துல நடக்கும். சரியா? ஏன்னா அடுத்த ராகு பயிற்சி 4ஆம் இடத்தை நோக்கி தான் ராகு வராரு. சனி பகவான் 5ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. பொதுவாக ஒரு ராசிக்கு 4, 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலே நல்லா இருக்காது. சரியா? ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது. ஸோ விருச்சிக ராசிக்கு சனி ராகும் அடுத்து வருகின்ற காலத்தில் அந்த அளவு நல்ல பலன்களை கொடுக்கல. கேது ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? கேது உங்களுக்கு அடுத்து வருகின்ற காலத்தில் ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. கேது இப்போ எங்கே இருக்கிறாரு? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். 10ஆம் இடத்துல கேது இருக்கலாம். ஒரு பாவகிரகம் 10ஆம் இடத்துல இருக்கலாம். ஸோ வர்ற ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி 2025க்கு பின்னாடி தொழில் நல்லா இருக்கும். தொழில் பண்ணுற விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது ஜோதிடத்தில். ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் நம்ம மெஷர் பண்ண முடியாது. நிறைய கிரகங்களுடைய காம்பினேஷனில் தான் பலன்கள் போய்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு ஒரு மத்தியம பலனாக தான் போகும். இந்த கார்த்திகை மாதம் சூரிய பயிற்சி நடந்துருச்சு. சூரியன் ராசிக்கு வந்துட்டார். ஓரளவு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. மற்றவங்க பேச்சை கேளுங்க. மற்றவங்க விஷயத்தில் கட்டுப்பட்டு போங்க. தாப்பனுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். தாப்பன் என்ன சொன்னாலுமே அனுசரித்து போங்க. உஷ்ணப்படாதீங்க, கோபப்படாதீங்க, பதட்டம் இல்லாமல் இருங்க. நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா? கிரகங்கள் நல்லபடியாக இருக்கிறதுனால சொல்கிற வழிபாடு செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன சார் முக்கியமாக எதுவும் தகவல் இருக்கா அப்படின்னா, முக்கியமான யோகங்கள் நடக்குது, ராசியில் இருக்குது. ராசிக்கு 8, 11 கூடையவன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால வெளிமாநில வெளிநாட்டு தொடர்பு நல்லபடியாக இருக்கும். தூரதேசம் நல்லா இருக்கும். எதிர்பாராத பணம் வரும். இன்சூரன்ஸ் பணம், நிலுவை பணம், கொடுத்த பணம், அப்புறம் ரிட்டையர்டாகி நிற்கிறவங்களுக்கு வேண்டிய பென்ஷன், ப்ராஃபிட் ஃபண்ட் இதெல்லாம் வரும். ரகசிய இருப்பு இருக்கும். அதுபோக எதனாச்சும் ரகசிய சேமிப்பு நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக இருக்கும். லாபம் நல்லபடியாக இருக்கும். சரியா? உங்களுக்கு லாபம் பிரபச்சாரப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புதன் சம்மந்தப்பட்ட துறையில் லாபம் இருக்கும். கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, புக் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, இன்டர்நெட் சென்டர் வச்சுருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அதில் உள்ள தொழில்நுட்பம் படித்தவர்கள், அந்த உற்பத்தியாளர்கள், முதலீட்டாளர்கள், வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும். சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி நல்லபடியாக இருக்கும். அதுபோக புதனுக்குன்னு நிறைய சொல்லலாம். புதனுடைய காரகத்துவங்கள் நிறையா இருக்குது. இப்போ நான் பேசுகிறதே புதனுடைய காரகத்துவம் தான். ஜோதிடம்ங்கிறது புதனுடைய தான். ஸோ ஜோதிட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அஸ்ட்ரோ சம்மந்தப்பட்டவங்க, சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க, விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க,
இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் மிக லாபத்தை கொடுக்கும். சூரியனும் புதனும் 10, 11 கூடியவர்கள் வந்து ராசியில் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சரியா? அதனால் தொழிலில் ஒரு புரட்சி பண்ணுவீங்க, தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அதை வந்து கிரகங்கள் கொடுக்கும். மற்றவர்கள் வந்து சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உறவு முறையிலும் சரி, தனிப்பட்ட விஷயத்திலும் சரி கவனமாக இருந்தீங்கன்னா எல்லா பலன்களும் ஒரு கன்சாலிடேட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான், அந்த 100 ரூபாய்க்கு சில்லறையாக மாற்றி பாக்கெட்டில் போடுற மாதிரி தான். பாக்கெட்டில் பணம் இருக்கும், 100 ரூபா இருக்கும், ஆனால் காயின்ஸாக இருக்கும். அதை வச்சு நமக்கு கொஞ்சம் நேரம் சங்கடமாக தான் இருக்கும். சரி, அப்படி அமைப்பில் தான் சில பலன்கள் வந்துடும். சில பலன்களை வந்து தவிர்க்க முடியாமல் போயிடும். சரியா நேர்களே? புரிஞ்சுக்குப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் போகுது. அடுத்து சுக்கிர பயிற்சி உறவு நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனாலுமே ஸ்தான பலம் பெறுவார். செவ்வாயை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். புதன் வந்து இப்போதைக்கு உங்கள் ராசியில் தான் இருப்பார். வக்கரம் அடைஞ்சாலுமே அவர் வந்து ஜனவரி மாதம் வரைக்கும் ராசியில் தான் இருப்பார். ஸோ புதன் ராசியில் இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, எதையும் கிளவராக பண்ணுவீங்க, செமையோத புத்தி இருக்கும், நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும், சொந்த பந்த இணக்கம் இருக்கும், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. படிக்கிற மாணவர்கள் நல்லபடியாக படிப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களாம் நல்லா சிறப்பாக படிப்பீங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு சில தடங்கள் இருக்க தான் செய்யும், கவனமாக படிங்க. சரியா? மார்ச் மாதத்துக்கு பின்னாடி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்க வெளிநாடு வெளிமாநில தொடர்புக்கு போகலாம். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு மார்ச்சுக்கு பின்னாடி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. நான் ஏற்கனவே வழிபாடெல்லாம் சொல்லிட்டேன், அந்த வழிபாடை தவறாமல் பண்ணுங்கள். இல்லாமல் இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.